Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் சாப்டர் நம்பர் 9 லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் லெசன் எக்ஸாம்பிள் நம்பர் 9.3 பேஜ் நம்பர் 156. So page number 156 there will be example 9.3. Okay, so question we have to see now. A concave lens has focal length of 15 centimeter. Okay, so first we have to note down the point. It will be a concave lens. At what distance should the object from the lens be placed so that it forms an image at 10 centimeter? Okay, from the lens. Also find the magnification produced by the lens. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அட் வாட் டிஸ்டன்ஸில் ஷுட் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த லென்ஸ் பி பிளேஸ்டு. அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். என்ன கண்டிஷனில் அப்படின்னா, அப்போ இமேஜ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ். 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ். ஸோ நமக்கு தெரியும் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, தின்னர் இன் த மிடில், திக்கர் அட் த எட்ஜ், இப்படி தான் இருக்கும் கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் சென்டர் பாயிண்ட்டு போல், நான் மேக்கிங் லைன். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டரில் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அதோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்னிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணணுமா கண்டுபிடிக்கணுமா, லென்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம போயிடலாம் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பாருங்கள், கான்கேவ் லென்ஸு. ஸோ கான்கேவ் லென்ஸ் எப்போவுமே எப்படி தான் எந்த மாதிரி இதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, இட் ப்ரொடியூசஸ், அதாவது கான்கேவ் லென்ஸ் வந்து இட் ப்ரொடியூசஸ் வர்ச்சுவல் எராக்ட் இமேஜ். கான்கேவ் லென்ஸ் எப்போவுமே வர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? கான்கேவ் லென்ஸ் ப்ரொடியூசஸ் வர்ச்சுவல் அண்ட் எராக்ட் இமேஜ். ஸோ அதோட நேச்சரே இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணணும். என்ன கால்குலேட் பண்ணணும், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கலாம், ஃபோக்கல் லென்த்து எஃப். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, இது ரூல். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் எப்போவுமே கான்கேவ் லென்ஸ் வந்து நெகட்டிவ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 15 சென்டிமீட்டரை என்ன பண்ண போகிறேன், -15 சென்டிமீட்டர்னு போடுறேன். இது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் அது பாசிட்டிவாக இருக்கும் ஃபோக்கல் லென்த். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃப்ரம் த மிரர். ஸோ மிரர்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து இமேஜ் வந்து எவ்வளோதுக்கு 10 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த பக்கம் வந்து ஆஸ் பர் த சைன் கன்வென்ஷன் நெகட்டிவ். எப்போவுமே இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவ், இந்த பக்கம் போகும்போது பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் -10 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூவில் நம்ம கரெக்டாக நோட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இந்த 2 டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். And also find the magnification. So magnification by the lens நம்ம என்ன பண்ணணும், calculate பண்ணணும். So question mark. ஓகேவா? ஸோ இந்த 2 தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மில் calculate பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், நம்ம ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது லென்ஸ் ஃபார்முலா. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது கான்கேவ் லென்ஸுங்கிறதுனா நம்ம லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ லென்ஸ் ஃபார்முலா பாருங்கள், 1/f is equal to 1/v -1/u, அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் மைனஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன கால்குலேட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம u தான் இதில் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ u இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 1/u ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணுங்கள், 1/v -1/f. ஸோ இந்த u இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், இந்த f அங்கே 1/f அங்கே போகும்போது மைனஸாக மாறும். ஸோ இந்த வேல்யூவெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ 1/u which is equal to 1/v யோட வேல்யூ பாருங்கள், 1/v யோட வேல்யூ -10 சென்டிமீட்டர் மைனஸ் 1/f எவ்வளோ பாருங்கள், 1/-15. ஓகேவா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரூலில் இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ -1/10 + 1/15 கிடைக்கும். கிளியரா? ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா 150, டேரெக்டாக 150 போட்டுடலாம். ஸோ 15 வச்சு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 15 -15
ப்ளஸ் 1 × 10 10. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் -5/115 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 5s are 5, 3 5s are 15, 0. ஸோ த ஆன்சர் வந்து 1/u is equal to -1/13 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது சென்டிமீட்டர். நமக்கு தேவையானது u அப்படிங்கிறதுனால u is equal to -30 சென்டிமீட்டர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குமானா -30 சென்டிமீட்டரில். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர், அதாவது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் should be placed 30 சென்டிமீட்டர். அந்த மைனஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா in front of the mirror, behind the mirrorனா ப்ளஸ், in front of the mirrorனா மைனஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? செகண்ட் ஒன் பாருங்கள், மேக்னிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் we are going to calculate மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் எம்மோட ஃபார்முலா v/u. ஸோ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். v எவ்வளவு, u எவ்வளோ. v எவ்வளோ நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க, -10 சென்டிமீட்டர். அண்ட் u பார்த்தீங்கன்னா -30 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர் கெட் கேன்சல் ஆயிரும். மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ த ஆன்சர் 0 0 கெட் கேன்சல்ட். ஸோ 1/3. ஸோ 1/3 எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0.33ன்னு சொல்லலாம். 0.33. ஸோ அப்போ அதோட மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ? 0.33. ஸோ m is equal to 0.33 or 1/3. ஓகே. ஸோ மேக்னிஃபிகேஷன். ஸோ நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், மேக்னிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கால்குலேட் பண்ணிட்டோம். Thank you, students.